தினம் ஒரு தலைவர்கள் டாபிக்ல வீரமங்கை வேலு நாச்சியாரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆங்கிலேயரின் காலனிக்கு ஆட்சிக்கு எதிரா தம் மக்களை காத்த வீரமங்கை இவர். தன் கணவரோட மரணத்துக்கு துணிவுட போரிட்டு ஆங்கிலேயரை வென்று பழி தீர்த்தவர் இந்த தென்னாட்டு அரசி. 18ஆம் நூற்றாண்டுல இந்திய சுதந்திர போராட்டத்துல ஆண்களுக்கு இணையா களமிறங்கி போரிட்ட முதல் பெண் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் தம்பதியருக்கு ஒரே பெண் வாரிசாக 1730ஆம் ஆண்டு சக்கந்தி என்ற ஊர்ல பிறந்தவர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப வளரும் போதே தைரியமும் வீரமும் கொண்டு வளர்ந்தார். இளம் கன்று பயமறியாது என்பது ஒரு சொல்லாளர் இருக்கு. ஆனா வேலு நாச்சியார் இளம் வயதுல மட்டும் இல்லாம இறக்கும் வரையிலும் பயம் என்ற வார்த்தைய அர்த்தம் தெரியாம வளர்ந்தவங்க. அவர் வயசு பெண்கள் எல்லாம் பல்லாங்குழி அம்மானை ஆடிய வயதுல வேலு நாச்சியார் வாள்வீச்சு, கத்தி வீச்சு, வில்வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற பல போர் பயிற்சிகள்ல ஆர்வமாவும் தீவிரமாவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் வேலு நாச்சியார். வீரம் மட்டும் இல்லைங்க, படிப்பிலும் வேலு நாச்சியார் பெயர் பெற்றவர். அது மட்டும் இல்ல, தமிழ் தவிர ஆங்கிலம், உருது உட்பட பிற 7 மொழிகளிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். துணிவும் தைரியமும் தன் ரத்தத்தில் ஊற வளர்ந்த வேலு நாச்சியாருக்கு திருமணம் முடிக்க விளைத்தனர். சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரை மனம் புரிந்தார். திருமணத்துக்கு பின் தன் தாய் வீடான சக்கந்தியை விட்டு சிவகங்கை சென்று அந்த நாட்டு பட்டத்து ராணியாக சுடர் மிகுந்து விளங்கினார். வெகு சிறப்பா வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் சிவகங்கை சீமைய ஆட்சி புரிந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவர்களோட அடையாளமா ஒரு மகளும் அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க. அவங்க பேரு வெள்ளை நாச்சியார். அவர்களோட நல்லாட்சிக்கு பிரதானிய தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் பக்கபலமா துணை இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மக்களையும் நாட்டு நலன்களையும் காத்து நல்லபடியா சீரும் சிறப்புமா வச்சிருந்த நேரத்துல முத்துவடுகநாதர் தன் ஆட்சிய காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர மறுத்துவிட்டார். ஆற்காடு நவாபிற்கு கப்பமும் கட்டுவதில்லை. என் நாடு, என் மக்கள், நான் உனக்கு எதற்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு கப்பம் கேட்டு வந்த சிப்பாய்களை வெளியேற்றிருப்பாரு. இதனால பிரிட்டிஷ் பிரபுக்களும் நவாபும் முத்துவடுகநாதரின் மேல் தீராத பகைமை கொண்டிருந்தாங்க. முத்துவடுகநாதரும் சாமானிய ஆள் அல்ல. அவர் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போனவர். ஆங்கிலேயரும் நவாபும் வடுகநாதரை நேருக்கு நேர்ல போர்ல சந்திக்க தைரியமற்றவர்களா இருந்தாங்க. சோ அதனால அவரை எப்படியாச்சும் சதி செஞ்சு அப்புறப்படுத்த தகுந்த சமயம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. வடுகநாதர் இறை வழிபாடு அதிகமா பண்ணுவாரு. சோ வடுகநாதர் இறை வழிபாட்டிற்கு காளையார் கோயில் சென்ற நேரத்துல எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம சென்றிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை தாக்க திட்டம் தீட்டினார்கள் நவாப். நவாபுக்கு ஆங்கிலேய படை உதவ முன்வந்தது. சோ நவீன ரக ஆயுதங்களை வச்சு வடுகநாதர் எதிர்பாராத நேரத்துல அவரை சுற்றி வளைத்து கோரமாக தாக்கி கொன்னுருப்பாங்க. தன் கணவன் இறந்த செய்தி கேட்டு தன் கணவனோட உடலை பார்த்து விடணும் துடிச்சு ஓடி வரும்போது காளையார் கோயில்ல நவாபோட படைகள் அவரை கொல்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படைகள்ல வேலு நாச்சியார் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கணவனை இழந்த கோபத்துல நாச்சியார் ஆவேசமா போரிட்டு அந்த படைகள் எல்லாம் சிதறி ஓட செஞ்சாங்க. காளையார் கோயில் சென்று பார்த்த நாச்சியாரின் இதயம் சுக்குநூறாக உடைஞ்சிருக்கும். கண்முன்னே கணவனின் சடலமும் வெட்டுண்டு குண்டடிப்பட்டும் கிடந்திருக்கும். பக்கத்துல தன்னோட இளைய ராணி கௌரி நாச்சியாரும் வெட்டுண்டு கிடந்திருப்பாங்க. வேலு நாச்சியார் அங்கேயே கணவனோட சேர்ந்து உடன்கட்டை ஏறலாம் அப்படின்னு துணிஞ்சிருப்பாங்க. ஆனா அவரோட வீரமும் வைராகியமும் தன் கணவனை கொன்றவனை பழி வாங்கியே தீரணும் சபதம் எடுத்திருப்பாங்க. அரசனும் அரசியும் இல்லாத நாட்டை நவாபும் ஆங்கிலேய படையும் கைப்பற்றி அவங்க கீழே கொண்டு வந்திருந்தாங்க. கோட்டையும் அரண்மனையும் எதிரியோட வசமாச்சு. சோ எதிரி படைகள்ல இருந்து தப்பி மருது சகோதரர்கள் உதவியோட வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றிருப்பாங்க வேலு நாச்சியார். அந்த டைம்ல ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் பொதுவான எதிரியா இருந்திருப்பாரு. அவரோட படை கிட்ட உதவி கேட்ட முடிவெடுத்தாங்க வேலு நாச்சியார். அப்போ ஹைதர் அலி திண்டுக்கல்ல தான் தங்கி இருந்திருப்பாங்க. ஹைதர் அலியோட அரண்மனை வாசல்ல வேலு நாச்சியார் படை வீரர்கள் 3 பேர் காத்திருப்பதாக தகவல் அறிந்து உள்ள அனுப்புங்க அப்படின்னு ஹைதர் அலி சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க படை உதவி கேட்டு ராணி நாச்சியார் கடிதம் கொடுத்திருப்பதாக கூறி ஒரு வீரன் கடிதத்தை ஹைதர் அலி கிட்ட கொடுத்திருப்பாரு. சோ அந்த வீரன் கிட்ட ராணி வரவில்லையா அப்படின்னு கேட்க தன் தலைப்பாகையை கலற்றியதும் அவ்வீரன் ராணி வேலு நாச்சியாராக இருப்பதை கண்டு திகைத்து போனார் ஹைதர் அலி. அது மட்டும் இல்ல,
தன்னுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மிக சரளமா உருது மொழியில விளக்கி கூறியிருப்பாங்க. உதவி தேவை அப்படின்றத தெளிவா உருது மொழியில வலியுறுத்தி இருப்பாரு வேலு நாச்சியார். தெளிவா உருதுல வேலு நாச்சியார் பேசியதை கேட்ட ஹைதர் அலி ஆச்சரியம் அடைஞ்சு அவங்களுக்கு உதவி பண்றதாவும் வாக்கு கொடுத்திருப்பாரு. வேலு நாச்சியார் விருப்பாட்சி மற்றும் திண்டுக்கல் கோட்டைகள்ல பாதுகாப்பா தங்கி படைகளை திரட்டி தொடங்கியிருப்பாங்க. போர் புரியும் உத்திகளையும் படைப்பிரிவுகளையும் அங்கிருந்தபடியே ஏற்படுத்தி ஆங்கிலேயரையும் நவாபையும் தாக்க திட்டம் தீட்டினார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரோட பிரதான லட்சியமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய படையை எதிர்ப்பதும் நவாபை பழிவாங்கி மறுபடியும் சிவகங்கை கோட்டையில தன்னோட கொடி, எந்த கொடின்னு பாத்தீங்கன்னா அனுமன் கொடிய பறக்க விடணும் அப்படின்ட்டு தான் இவங்களோட லட்சியமா இருந்தது. சோ வேலு நாச்சியார் தனது படைகளை சிவகங்கை பிரிவு, திருப்புத்தூர் பிரிவு, காளையார் கோயில் பிரிவு அப்படின்னு 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. சிவகங்கை பிரிவுக்கு அவங்களே தலைமை ஏற்று இருந்திருப்பாங்க. திருப்புத்தூர் பிரிவுக்கு நல்லியம்பலம் அப்படின்றவங்கள தலைமை ஏற்க வச்சிருப்பாங்க. காளையார் கோவில் பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமையில படைகளை பிரிச்சு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அரண்மனையில விஜயதசமி விழா நடந்துட்டு இருக்கும். அப்போ மிக சிறப்பா கொண்டாடப்பட்டு இருக்கும் போது ஆங்கிலேய படைய வெளியில காவல் காக்க நவாபு கோட்டைக்குள்ள இருந்திருப்பாங்க. விழாவுக்கு செல்லும் பெண்கள் கூட்டத்தோட கூட்டமா வேலு நாச்சியாரும் அவங்களோட பெண்கள் படைப்பிரிவை சேர்ந்த சிலரும் மாறுவேடம் அணிஞ்சு ஆயுதங்களை மறைச்சு திடீர் தாக்குதல் ஏற்படுத்தி இருப்பாங்க. அதே போல வேலு நாச்சியாரின் படையில குயிலி என்ற பெண் வரலாற்று சிறப்பு மிக்க பெயர் பெற்றவர். என்னன்னு பாத்தீங்கன்னா குயிலி அப்படின்ற பெண் தனது உடல்ல தீ வச்சு வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள் அப்படின்னு வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. குயிலிய உலகின் முதல் மனித ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? குயிலிய உலகின் முதல் தற்கொலை போராளியானார் வீரப்பெண் குயிலி. குயிலி மட்டும் இல்லாம வேலு நாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவுல உடையாள் அப்படின்றவங்களும் இருந்திருப்பாங்க. வேலு நாச்சியார் இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது உடையாளோட வீட்டுக்கிட்ட நின்று எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு என்னை தேடிட்டு வராங்க, என்னை காட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடையாள் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்களும் உடையாள் வீட்டுக்கு வராங்க. இங்க வேலு நாச்சியார் தப்பிச்சு ஓடுனது எந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கள துண்டு துண்டா வெட்டி போட்டுடுறாங்க. சோ உடையாள் என்னும் வீரங்கனை வேலு நாச்சியார் எங்கிருக்கிறார் என கேட்டு ஆங்கிலேய படைகள் பல்வேறு துன்புறுத்திய போதும் பதிலேதும் கூறாமல் அவரை காட்டி கொடுக்காமல் உயிர் நீத்தார் உடையாள். வெள்ளையர்களிடம் தன்னை காட்டி கொடுக்காம வெட்டுண்ட உடையாளுக்கு வீரக்கல் ஒன்று நட்டு வச்சு தமது திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையா செலுத்தி வீராஞ்சலி செலுத்தியிருப்பாங்க. இந்த கோவில் இன்றும் இருக்கிறது. என்ன கோவில்னு பாத்தீங்கன்னா கொல்லங்குடி வெட்டையார் காளியம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 1780 ஐப்பசி மாசம் 5ஆம் நாள் வேலு நாச்சியார் தலைமையில பெரும் படை திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டு கடும் போர் புரிந்து காளையார் கோவில மீட்டு எடுத்திருப்பாங்க. வேலு நாச்சியார் தனது 50வது வயதுல தனது கணவரை படுகொலை செஞ்ச ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் தோற்கடித்து எடுத்த சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கையின் அரசியானார். அதுக்கப்புறம் சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரோட கொடி இறக்கப்பட்டு வேலு நாச்சியாரின் அனுமன் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. இவரோட ஆட்சி காலத்துல நிறைய பல முன்னேற்றங்களை சிவகங்கை கண்டது. குளம் குட்டைகளை நீர்வாரி இருப்பாங்க, ஏரி குளங்களை நீர்வாரி தூர்வாரி அங்க நீர்வளம் மேம்படுத்தி இருப்பாங்க. நிறைய மக்களை சீரும் சிறப்புமா வச்சிட்டு இருந்திருப்பாங்க. தன்னுடைய கடைசி காலத்தை விருப்பாட்சி அரண்மனையிலேயே கழிச்சிருப்பாங்க வேலு நாச்சியார். டிசம்பர் 25, 1796 அன்று மண்ணுலகை விட்டு சென்றார் வேலு நாச்சியார். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் சிப்பாய் கழகத்தின் மூலமே வெளிப்பட்டது. ஆனா ஜான்சி ராணி காலத்துக்கு முன்பே வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன் நாட்டு மக்களை காக்க சுதந்திரம் போராட்டத்தை தொங்கிவிட்டார். வீரமங்கை வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து இந்தியாவின் விடுதலைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளி ஆவார். வடக்கே ஜான்சி ராணி தோன்றிய ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தோன்றியவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். கணவன் இருந்ததால் உடன்கட்டை ஏறி தானும் மடியும் வழக்கமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தும் கூட தன் கணவனை கொன்றவனை பழி வாங்கி தீர்த்தாக வேண்டும் அப்படின்ட்டு தன்னை விட அதிக அளவு படைகளையும் நவீன ஆயுதங்களையும் வச்சிருந்த அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து துணிச்சலாவும் தைரியமாவும் எதிர்கொண்டு போராடி வெற்றியையும் பெற்றவர் வேலு நாச்சியார் ஆவார். வடதேசத்து ஜான்சி ராணியை கொண்டாடும் நாம் நமது தமிழ் போராளி வீரமங்கையான வேலு நாச்சியாரை குறித்தும் பெருமை கொள்வோம். நன்றி.